ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 30/11/2024. मीठे बच्चे, संतोष फादर, मनमत को छोड़ श्रीमत पर चलो तब बाबा का शो कर सकेंगे. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். மன வழியை விட்டுவிட்டு ஸ்ரீமத் படி நடங்கள். அப்பொழுது பாபாவை ஷோ பண்ண முடியும், அதாவது வெளிப்படுத்த முடியும். பிரஸ்ன, கின் பச்சோं की रक्षा பாபா ஜரூர் கர்த்தே ஹீ ஹே. கேள்வி, எந்த குழந்தைகளை பாபா கண்டிப்பாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றார்? उत्तर, जो बच्चे सच्चे हैं उनकी रक्षा जरूर होती है. अगर रक्षा नहीं होती है तो अंदर में जरूर कोई न कोई झूठ होगा. எந்த குழந்தைகள் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களை கண்டிப்பாக பாபா பாதுகாப்பார். அவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் கிடைக்கும். ஒருவேளை பாதுகாப்பு கிடைக்கல என்றால் உள்ளுக்குள் ஏதாவது பொய் இருக்கும். पढ़ाई मिस करना, संजय में आना माना, अंदर में कुछ न कुछ झूठ है. उन्हें माया अंगूरी मार देती है. படிப்பை மிஸ் பண்ணுறது, சந்தேகத்தில் வருவது, உள்ளுக்குள் ஏதாவது பொய் என்பது இருக்கின்றது என்றால் அவர்களை மாயா கூட என்ன பண்ணுமா, நல்ல ஃபோர்ஸாக குத்திருமா. அதனால பாபா சொல்கிறார், யார் உண்மையான குழந்தைகள் அவர்களை கண்டிப்பாக பாபா பாதுகாப்பார். பாபாவுடைய பாதுகாப்பே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா அதில் என்ன காரணங்கிறார் பாபா? படிப்பை மிஸ் பண்ணுறது, சந்தேகத்தில் வர்றது, இல்லை ஏதாவது பொய் என்பது உள்ள வச்சுக்கிறது. பிரஸ்ன, கின் பச்சோं के लिए மாயா சும்பக் है. கேள்வி, எந்த குழந்தைகளுக்கு மாயா காந்தமாக இருக்கின்றது? அப்படின்னா எந்த குழந்தைகளை மாயா ஈர்க்கின்றது? உத்தர், जो माया की खूबसूरती की तरफ आकर्षित हो जाते हैं उन्हों के लिए माया चुंबक है. श्रीमत पर चलने वाले बच्चे आकर्षित नहीं होंगे. யார் மாயாவினுடைய அழகின் பக்கமாக கவரப்படுகின்றார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் மாயா காந்தமாகத்தான் தெரியும். ஆனால் யார் ஸ்ரீமத்தின் படி நடக்கக்கூடியவர்கள் அவர்களை மாயா கவர்ச்சிக்கவே முடியாது. ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को समझाते हैं, ये तो बच्चों ने निश्चय किया है. रूहानी बाप हम रूहानी बच्चों को पढ़ाते हैं, जिसके लिए गायन है, आत्माएं परमात्मा अलग रहे बहुत काल, मूल वदन में अलग नहीं रखते हैं. பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்போ குழந்தைகள் நம்பிக்கை இருக்கின்றது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார், படிப்பிக்கின்றார். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மா மற்றும் பரமாத்மா நீண்ட காலமாக பிரிந்திருந்தது, நீண்ட காலம் பிரிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பரந்தாமத்துல எல்லாருமே அங்க சேர்ந்துதான் இருப்போம். वहाँ तो सब इकट्ठे रखते हैं, अलग रखते हैं तो जरूर आत्माएं वहाँ से पिछड़ती हैं, आकर के अपना अपना पाठ बजाती हैं. அப்போ பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் இருக்கும்போது பாபா கிட்ட தான் இருப்போம். அப்போ ஏன் நீண்ட காலம் பிரிந்தது என்று யார் சொல்லப்படுது? அதாவது எந்த ஆத்மாக்கள் முதல்ல மேலிருந்து சீக்கிரம் கீழே வந்து தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த ஆத்மாக்களை பிரிந்து தான் பரமாத்மா ஆத்மா நீண்ட காலம் பிரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சதோ பிரதான நிலையிலிருந்து நம்ம ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்கி தமோ பிரதான் ஆகிட்டோம். बुलाते हैं पतित पावन आकर हमको पावन बनाओ. बाबा भी कहते हैं हर 500 वर्ष के बाद आते हैं. கூப்பிட்டோம், பதித்த பாவனன் வாங்க எங்களை தூய்மையாக ஆக்குங்கன்னு பாபா கூட சொல்றார். நம்ம ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் வரதாக பாபா கூறியிருக்கின்றார். இப்போ இந்த சிருஷ்டி சக்கரமே 5000 வருஷம்தான். शिव बाबा समझाते हैं तो जरूर कोई तन द्वारा समझाएंगे, ऊपर से कोई आवाज तो नहीं करते हैं, शक्ति व प्रेरणा आदि की कोई बात नहीं. शिव बाबा புரிய வைக்கின்றார். நான் கண்டிப்பாக ஏதாவது சரீரத்தின் மூலமாக தான் புரிய வைக்க முடியும்.
மேல இருந்து சவுண்டெல்லாம் கொடுக்க முடியாது, சத்தங்கள்லாம் எழுப்ப முடியாது, மேலேருந்துலாம் பாபா பேச முடியாது. இல்ல சக்தியை மேலேருந்து கொடுக்கறது, இல்ல ஏதாவது தூண்டுதல்கள் மேலேருந்து கொடுக்கறது, அதற்கான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. तुम आत्मा शरीर में आकर वार्तालाप करती है, वैसे बाबा भी कहते हैं मैं भी शरीर द्वारा डायरेक्शन देता हूँ. நம்ம ஆத்மாக்கள் எப்படி சரீரத்துல வந்துதான் பேசுறோம், அதே போல பாபா கூட சொல்றார், நானும் கூட शरीरத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறேன். जब बिल्कुल पाप आत्मा बन जाते हैं तो बाबा को बुलाते हैं. जब पुण्य आत्मा है तो याद करने की दरकार नहीं रखती है. எப்ப நம்ம ஆத்மாக்கள் முற்றிலும் பாவாத்மாக்கள் ஆயிடுறோம், அப்ப பாபா கூப்பிடுறோம். ஆனா எப்ப புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கும், அப்ப பாபா நினைக்கணுங்கிற அவசியம் கூட ஏற்படுவது கிடையாது. तुम बच्चों को समझाना है, सर्विस करनी है. बाप तो नहीं जाकर सबको सुनाएंगे. பாபா சொல்றாரு, குழந்தைகள் தான் சேவா பண்ணும், எல்லாருக்கும் ஞானத்தை புரிய வைக்கணும். பாபா எல்லாருக்கும் போயிட்டு புரிய வைக்க மாட்டார், பாபா தன்னுடைய குழந்தைகள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப சேவைக்கு தகுதியாக நாம் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். बाबा समझाते हैं तुमको जंगल तरफ ले जाने वाला रावण है. तुम माया से हार खाते हैं, रास्ता भूल जाते हो, फिर उस जंगल के कांटे बन जाते हैं. பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே காட்டின் பக்கமா அழைச்சிட்டு போகக்கூடியது ராவணன். நம்ம மாயா கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம், மாயா கிட்ட தோல்வி அடைஞ்சு நாம எந்த வழியில போனோங்கிறதே மறந்து போயிடுறோம். அதற்கப்புறம் முட்கள் நிறைந்த காட்டுல முட்களாகவே ஆகிடுறோம். பாபா சொல்றார், நாம் இங்க வந்திருக்கிறோம் ஸ்வர்கா போறதுக்கான முயற்சி செய்வதற்காக வந்திருக்கிறோம். बाबा तो अनुभवी है ना, बच्चों को इस ड्रामा का हुकिया रास को अच्छी रीति समझना चाहिए. हर एक बात एक्यूरेट नूंदी हुई है. பாபா சொல்றாங்க, பாருங்க இந்த உலகத்துல எவ்வளோ மாயாவனுடைய இருக்கிறது விஷயங்கள், கவர்ச்சிக்கு கூடிய விஷயங்கள். இந்த நேரம் முழு உலகமே எப்படி இருக்குது, காந்தம் போல இருக்கக்கூடியதாயிடுச்சு. இந்த உலகத்துல அழகு என்பது அதிகமாயிடுச்சு, அதாவது ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாயிடுச்சு. முன்னாடி சினிமாக்கள் கூட கிடையாது, பாருங்க எல்லாம் 100 வருஷத்துக்குள்ள எவ்வளோ உருவாயிடுச்சு. பாபா அனுபவியாக இருக்கிறாரு. பாபா குழந்தைகளுக்கு நாடகத்தினுடைய ஆழமான ரகசியங்களை தெளிவாக புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. நாடகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. भारत कितना फर्स्ट क्लास था तो समझते हम भी ऐसे थे फिर बन रहे हैं. பாரதம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாரதமாக இருந்தது, இப்ப நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம், நாம தான் அப்பேற்பட்ட தேவதா ஆத்மாக்களாக இருந்தோம், ஆனா இப்ப மீண்டும் அது போல ஆகிட்டு இருக்கிறோம். तुम ही जानते हैं बेहद का बाबा ज्ञान सागर आकर हमको पढ़ाते हैं, फिर भी माया बहुतों को संशय में ला आती है, झूठ कपट छोड़ते नहीं. बाबा कहते हैं सच्चा सच्चा अपना चार्ट लिखो, परंतु देह अभिमान के कारण सच नहीं बताते हैं. பாபா சொல்றாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா ஞான கடலாக இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஆனாலும் கூட மாயா நிறைய பேரை சந்தேகத்துல கொண்டு வந்துருது. பொய், தேவையில்லாத விஷயங்கள் மறைக்கிறது, இதெல்லாம் விடுறதே கிடையாது. பாபா சொல்றாரு, குழந்தைகளே உண்மையிலும் உண்மையான சார்ட் வைங்க. ஆனா தேக அபிமானம் இருக்கிற காரணத்தினால உண்மை யாரும் சொல்றதே கிடையாது. सबसे बड़ा दुश्मन है काम, कई गिर पड़ते हैं. बाबा तो बार बार समझाते हैं शिव बाबा के सिवाय कोई देहधारी को याद नहीं करना. அனைவரையும் விட மிகப்பெரிய எதிரியாக இருப்பது காம விகாரம் தான். நிறைய பேர் அதுல விழுந்துடுறாங்க. பாபா திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார், ஷிவ் பாபாவை தவிர எந்த தேகதாரி நினைக்க கூடாது. कई तो ऐसे पक्के हैं जो कभी किसको याद भी नहीं आएगी. पतिव्रता स्त्री होती है ना, उनकी कबूती नहीं होती है. ஆனா சில குழந்தைகள் பக்காவா இருக்கிறாங்க, ஒருத்தரை கூட எப்பொழுதும் இந்த தேகதாரியும் நினைக்கிறதே இல்லை. பதிவிரதா பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்கள போல ஒருபோதும் புத்தியும் கெட்ட புத்தியாக ஆகுவது கிடையாது. தாரணா கேலி முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். हमें पढ़ाने वाला स्वयं ज्ञान का सागर बेहद का बाबा है, इसमें कभी संशय नहीं लाना चाहिए. நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஸ்வயம் ஞான கடல், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா,
இதில் ஒருபோதும் நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. झूठ कपट छोड़ अपना सच्चा सच्चा चार्ट रखना, देह अभिमान में आकर कभी ट्रेटर नहीं बनना. பொய் போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் ஒருபோதும் ட்ரேட்டர் துரோகியாக ஆக வேண்டாம். सेकेंड पॉइंट, ड्रामा को बुद्धि में रख बाप समान बहुत बहुत मीठा नम्र बनकर रहना, अपना अहंकार नहीं दिखाना है. நாடகத்தை புத்தியில் வைத்து பாபாவுக்கு சமான் மிகவும் மிகவும் இனிமையாக பணிவானவராக இருக்க வேண்டும். தன்னுடைய அகங்காரத்தை காட்டக்கூடாது. தன்னுடைய வழியை விட்டுவிட்டு ஒரு பாபாவுடைய சிரேஷ்டமான வழிப்படி நடக்க வேண்டும். वरदानम, एक बाप के लवलीन हो, मंजिल पर पहुंचने वाले सर्व आकर्षण मुक्त भव. வரதானம், ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி லட்சியத்தை அடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். बाप दादा बच्चों को अपने स्नेह और सहयोग की गोदी में बिठाकर मंजिल पर ले जा रहे हैं. ये मार्ग मेहनत का नहीं है, लेकिन जब हाईवे के बजाय गलियों में चले जाते हो या मंजिल के निशाने से और आगे बढ़ जाते हो तो लौटने की मेहनत करनी पड़ती है. பாப் தாதா தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அன்பு மற்றும் சகயோகம் என்ற மடியில் அமர வைத்து லட்சியத்தை நோக்கி அழைச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனா இந்த பாபாவுடைய அன்பு மற்றும் சகயோகத்தின்படி போகும் பொழுது லட்சியத்தை அடைவது நமக்கு ஒன்றும் கஷ்டமான வழியே கிடையாது, உழைப்பே கிடையாது. ஆனா குழந்தைகள் எப்போ ஹைவேல போறதுக்கு பதிலாக சந்து பொந்துக்குள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ லட்சியத்தினுடைய அடையிறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதாயிடுது, திரும்பிறதுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடுது. मेहनत से बचने का साधन है एक ही मोहब्बत में रहो. இப்போ உழைப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனம் ஒருவருடைய அன்பில் மூழ்குங்கள். ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கியிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்தும் முக்தி அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன், अपनी कुछ नसीबी का अनुभव चेहरे और चलन से कराओ. ஸ்லோகன், தன்னுடைய பாக்கியத்தினுடைய அனுபவங்களை முகம் மற்றும் நடத்தை மூலமாக வெளிப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல். सेवा में सफलता का मुख्य साधन त्याग और तपस्या. त्यागी और तपस्वी अर्थात सदा बाबा की लगन में लवलीन प्रेम के सागर में समा हुई. பாபா சொல்றாங்க, சேவையில வெற்றிக்கான முக்கியமான சாதனம் தியாகம் மற்றும் தபஸ்யா. தியாகி மற்றும் தபஸ்விகள் என்றால் சதா ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க, அன்பு கடல்ல நிறைஞ்சு இருக்கக்கூடியவங்க. ஞானத்தினுடைய கடல்ல மூழ்கிறது, ஆனந்தம் சுகம் சாந்தி என்ற கடல்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களை தான் என்ன சொல்லப்படுது, தபஸ்வி என்று சொல்லப்படுது. ऐसे त्यागी तपस्वी बच्चे सदा अपना समय संकल्प संबंध संपर्क सब सफल करते सफलता मूर्ति बनते हैं. அப்பேற்பட்ட தியாகி தபஸ்வி குழந்தைகள் சதா தன்னுடைய நேரம், எண்ணம், சம்பந்தம், தொடர்பு அனைத்தையும் பயனுடையதாக ஆக்கி வெற்றி மூர்த்தி ஆகின்றார்கள். ஓம் சாந்தி.